ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. கண்டிப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷனா எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கலசத்துல என்னென்ன பொருட்கள்லாம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாவே நம்ம கலசம் அமைச்சு பூஜை செய்றோம் அப்படின்னா, இது போல கீழ ஒரு தட்டுல பச்சரிசி வந்து பரப்பிட்டு, அதுக்கு மேல நம்ம கலச சொம்பாகட்டும், இல்ல கலசத்துக்கு வந்து நீங்க குடம் வைக்கிறீங்க அப்படின்னாலும், அத வந்து இது போல அரிசி மேல தான் வந்து வைக்கணும். அ அரிசி வந்து நம்ம பயன்படுத்துறது பச்சரிசியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, இப்ப நம்ம வைக்கக்கூடிய இந்த சொம்புல, நம்ப உள்ளுக்குள்ள ஒரு சில பொருட்கள் வந்து போடணும். கலசம் வந்து அமைக்கிறது 2 விதமா அமைப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி அது கூட மத்த வாசன பொருட்கள்லாம் போட்டும் கலசம் அமைப்பாங்க. இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது போல பச்சரிசிய உள்ள வச்சுட்டு, அது கூட மத்த பொருட்களும் போட்டு வைக்கிறதும், இந்த மாரியும் வைக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, அரிசி போட்டு வைக்கிறது தான். ஸோ குடத்துக்குள்ள வந்து அரிசிய வந்து பாதி அளவுக்கு வந்து நெறச்சுக்கணும். அது கூட வெத்தல பாக்கு, ஒரு விரலி மஞ்சள், கூட வாசன பொருட்கள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து சேர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி கட்டாயமா நம்ம போட வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, காசு இது போல வெள்ளி நாணயம் இருந்தா நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். இல்ல சாதாரணமா நம்ம காயின் அதுவுமே போட்டுக்கலாம். இது கூட ஜாதிக்காய், மாசிக்காய், அதே மாரி காதோல கருகமணி அதுவும் வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கடைகள்ல வந்து கிடைக்கும். இப்ப என்கிட்ட இல்ல. அதனால நான் வந்து வீடியோக்கு காமிக்கல. ஆனா கட்டாயம் அந்த பொருட்களையும் வாங்கிட்டு, ஆ ஒற்றைப்படை எண்ணிக்கையில இந்த பொருட்கள்லாம் எடுத்து கலசத்துல உள்ள போட்டு நம்ம நிறைச்சு வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த சிம்பிளான டெக்கரேஷன் வந்து ப்ளவுஸ் பிட் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்றேன். ஸோ சாதாரணமா இந்த ப்ளவுஸ் பிட்ட வச்சும் நம்ம வந்து புடவ மாரி சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஒவ்வொரு விதமா நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஆ அ ரெடி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா டிசைன்ஸ வந்து நம்ம ரெடி பண்ணி அழகா அம்மன வந்து அ புடவ கட்டி அலங்கரிக்கலாம். ஸோ இந்த பிளவுஸ் பிட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மடிப்பு வந்து எந்த அளவுக்கு அதிகமா எடுக்கிறீங்களோ, அப்பதான் அந்த முன்னாடி பார்க்கும்போது அந்த ஃபில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால சின்ன சின்ன மடிப்பா எடுத்துட்டு, நெறைய இது போல அந்த மடிப்பு வர மாரி எடுத்துக்கோங்க. ஸோ இது போல நம்ம மடிச்சு எடுக்கும்போது, அந்த கலசத்துல வச்சு நம்ம பின் பண்ணிட்டு விரிச்சு விடும்போது, அந்த முன்னாடி பார்க்கறதுக்கு அந்த அமைப்பு வந்து அழகா இருக்கும். ஸோ மேல இந்த குடத்துல நம்ப அந்த ப்ளவுஸ் பிட்ட வந்து சரிசமமா வச்சு மடிச்சு விட்டுட்டு, சென்டரா வந்து ஒரு அ பின்னு வச்சு குத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலசம் அமைச்சு தான் வந்து நம்ம பூஜை செய்யணும்னு சாதாரணமா மகாலட்சுமி படத்த வச்சுமே வந்து பண்ணலாம். ஸோ ஒரு வேள கலசம் வச்சு பண்றவங்களுக்கு, இந்த மாரி சிம்பிளா ப்ளவுஸ் பிட்ட வச்சும் அழகா டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? முன்னாடி வந்து அந்த ஃபில் எல்லாத்தையுமே தனித்தனியா நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ முதல் அந்த ஒரு பக்கத்த மட்டும் பின்பக்கம் வரலும் கொண்டு போயிருங்க. அப்பதான் வந்து பார்க்கறதுக்கு அந்த பாவாடை ஃபுல்லா விரிஞ்சிருக்க மாரி இருக்கும். அடுத்து இனி வந்து நம்ப ஒவ்வொரு அலங்காரமா செய்யலாம். அடுத்து மேல வைக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்கா. தேங்கா வந்து மஞ்சள் வந்து பூசியிருக்கோம் ஃபர்ஸ்ட். நான் வீடியோக்காக வந்து நான் மஞ்சள்லாம் எதுவும் தேய்க்கல. சும்மா வச்சு காமிக்கிறேன். பட் நீங்க வந்து பூஜை அன்னைக்கு இந்த தேங்கா மேல நல்ல ஒரு தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல மஞ்சள் நல்லா தடவிட்டு, நடுப்பகுதியில குங்குமம் வந்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கலசத்துக்கு வைக்கக்கூடியது இந்த மா இல. மா இல வந்து 5ங்கிற எண்ணிக்கையில எடுத்துட்டு, அ அந்த தேங்காவுக்கு சுத்தி வந்து வச்சு விட்டுறலாம். ஸோ வெறும் தேங்காவ மட்டுமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். இது போல பூ வச்சும் சிம்பிளா அலங்கரிக்கலாம். இல்ல உங்ககிட்ட அம்மன் முகம் வந்து இருக்கு அப்டின்னாலும், அடுத்தது அம்மன் முகத்த வந்து கட்டி விட்டுட்டு, நம்மளுக்கு தோடு, நெக்லஸ் இதெல்லாம் போட்டும் அலங்கரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து இந்த அ ம மஞ்சள் பெயிண்ட் இருக்கக்கூடிய இந்த அம்மன் ஃபேஸ் வந்து தான் கட்டி விடுறேன். ஸோ இந்த குடத்தோட நடுப்பகுதியில நம்ம வச்சு கட்டிக்கலாம். ஸோ இதுல இந்த முகம்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, நீங்க சாதாரணமா அந்த தேங்காயிலேயே வந்து முகம் மாரி நீங்க வரைஞ்சுட்டும், அழகா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த அம்மனுக்குன்னே நான் வந்து இது வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த செட்டு. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நெக்லஸ் செட்ட தான் நான் வந்து பயன்படுத்துவேன். ஸோ நம்மளால என்ன முடியுதோ அந்த மாரி
நெக்லஸ் செட் இதெல்லாம் போட்டு அழகா அலங்கரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ பூவ வச்சு அலங்கரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நம்ம ஸ்டாண்ட் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்பலாம் எல்லாருமே இது வந்து இந்த கலசத்துக்கு மேல வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா, இப்போ நம்ம மேல தேங்காய் மட்டும் வச்சிருக்கனால, அந்த பூவ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுக்கு வந்து இது போல அந்த ஸ்டாண்ட் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவோட அளவு வந்து நல்லா அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரிப்பா நிக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய கம்பி பகுதியில வந்து நம்ப பூ வந்து போட்டுக்கலாம். அழகா உங்களுக்கு நிக்கும். ஆடாம, அசையாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ளோ பூக்கள் வேணாலும் நம்ப அழகா மாலையா போட்டு அங்க அலங்கரிக்க முடியும். அவ்வளதான். இப்ப நான் வந்து சும்மா ஒரு வீடியோக்காக அந்த பூவ வச்சுட்டு, நார்மலா தாமரைய வச்சு அலங்கரிச்சிருக்கேன். இது போல நீங்க இன்னும் வாசனை தரக்கூடிய மலர்கள் எல்லாமே வச்சும் சூப்பரா அலங்கரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த இந்த சிம்பிளான டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போற வெள்ளிக்கிழமை அழகா அம்மன அலங்கரிச்சு பூஜையெல்லாம் நிறைவா செஞ்சு முடிப்போம்.